ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். மார்கழி மாதம் முதல் நாள் பூஜை வேலைகள் அன்னைக்கு காலையில் நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில் எப்பயும் போல் என்னோடய ருட்டீன். அதோட இப்போ ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது. திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆனது. காலையில் வந்து ஸ்கூலுக்கு போனோம், குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணோம். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டேன். நைட்டே வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு தாங்க தூங்க போனோன்னே. மறுநாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கீழே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உடனே வந்து விளக்கேற்றியாச்சு. அதாவது தீபம் பொருத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. வாசலில் பொருத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டோட நிலைவாசல், அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றி பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு தான் சமையல் வேலை ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கான சமையல் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் இதுதான் வந்து பண்ணினேன். அதோட கொஞ்சம் ரசம் வச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை வந்து கரைச்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் போட்டுட்டான். கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்றதுனால எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் வந்து கோல்டு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரசம் வந்து வைக்க சொன்னால் அதனால் மிளகெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரசம் வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி வந்து ஃபீவராக இருக்குது, லைட்டாக கோல்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி மிளகு ரசம் வைக்கிறது, கொஞ்சம் காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் வந்து நாக்குக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபீவர் விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் சில பேருக்கு. அதனால் அப்பு கேட்டான்னு சொல்லிவிட்டு அப்புக்காகவே வந்து இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு ரசம் தாளித்து விட்டுட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில பழக்கங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறோமோ அந்த விஷயம் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்காக கொடுக்குங்க. அந்த சில நல்ல பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் வந்து வச்சாச்சு. சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். மிளகா கிள்ளி போட்டு தான் சாம்பார் வச்சேன். ஏன்னா வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால. சரிங்க, அந்த நல்ல பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒன் எதிர்பார்ப்பு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னோடய வாழ்க்கையில் நான் எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கேன் தெரியுங்களா, ஆனால் ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்லது கூட செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நாம் வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த நல்லது செஞ்சதை நாம் வந்து மறந்துடணும். ஏன்னா நாம் செஞ்சோம் நன்மை அப்படின்னா அவங்க நமக்கு திரும்ப ஏதாச்சும் நன்மை செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குமே. எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதை நம்ம மறந்துடணும். ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த முறை இந்த தவறு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போனோம். ஸோ வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்புகளோடு நிறைய பேர்கிட்ட பழகணும் அப்படின்னா அதில் தோல்வி தாங்க மிஞ்சுமே. ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்போம். அதை நாம் அவங்க கேட்காமே செஞ்சுருப்போம். சில பேருக்கு உதவிகள் செய்வோம். அந்த உதவி அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த உதவி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு அடுத்தவங்களுக்கு அவங்க கேட்காமலே உதவி செய்வோம் பார்த்திங்களா, அந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களா வந்து நம்மக்கிட்ட கேட்டு அந்த விஷயத்த நாம் செஞ்சோம் அப்படின்னா தான் அதுக்கான மதிப்பு கிடைக்குமே. அவங்க கேட்காமலேயே நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம், ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக பண்ணுறோம் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக தெரியவே தெரியாதுங்க. எப்படி வந்து கடவுள் வந்து எதுவுமே வேண்டாதவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செஞ்சாருன்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், உதாசீனப்படுத்துவோம் இல்லையா. அதே மாதிரி தான் யார் ஒருத்தர் நம்மளுக்கிட்ட கேட்டு ஒரு உதவி வாங்கலையோ அவங்களுக்கு நாமளாக வழியே போயிட்டு
போயிட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், அந்த ஹெல்ப்ப வந்து அவங்க மறந்துருவாங்க. அத அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நினைக்கவே மாட்டாங்க. அ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வழிய போயிட்டு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி, அந்த உதவிய வந்து நினைக்காம போயிடுவாங்க பார்த்தீங்களா? கடைசியில அவங்க அந்த உதவி பண்ணவங்களே நமக்கு வந்து எதிரா வந்து திரும்பிருவாங்க. அ அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நம்மளுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஆயிடும். அதனால உதவி செய்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா மட்டும் தான் உதவிகள் வந்து பண்ணணுமே. சில பேர்லாம் நம்மக்கிட்ட வேலை ஆகணும் அப்படின்னா மட்டும்தாங்க பழகுவாங்களே. அவங்களுக்கு நம்மளால ஏதாச்சும் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கும். அதனால நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்கில ஃபோன் பேசுவாங்க. டெய்லி நலன் விசாரிப்பாங்க. ரொம்ப அக்கறையோட இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சில பேர் ஏமாந்துருவாங்க. நான்லாம் அந்த லிஸ்ட்டில தான் வருவேனே. நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நெனச்சுட்டு, நாம வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கேட்காமயே ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் நம்ம வந்து சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திப்பாங்க. ஸோ, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல நெறைய பேர்கிட்ட பழகணும். நல்லா பழகணும். பழகிட்டு நாம கண்டிப்பா அவங்கள பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? இவங்க இந்த கேரக்டர் தான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட வேணாம். ஆனா அவங்ககிட்ட இருந்து நாம கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட டைமும் சேவ் ஆகும். நம்மளோட அவங்களுக்காக அந்த டைம ஸ்பெண்ட் பண்றத விட, நாம நம்மளோட முன்னேற்றத்துக்காக அந்த டைம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்றது. நாம மத்தவங்களோட நம்பள கம்பேர் பண்றது. அவங்க அவங்க நம்ம கூட தான் வந்து படிச்சிருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு வேலையில இருக்கலாம். இல்ல அவங்க நம்மள விட நல்லா இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். அவங்களோட தனிப்பட்ட ஒரு அ முயற்சி தாங்க அவங்களோட முன்னேற்றம். அதனால அவங்க இப்படி நல்லா இருக்காங்களே! நாம இப்படி கஷ்டப்படுறோமே! அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அடுத்தவங்களோட லைஃபோட நம்ம லைஃப கம்பேர் பண்ணவே கூடாது. இது நமக்கான வாழ்க்கை. அது அவங்களுக்கான வாழ்க்கை. வாழ்க்கையில முன்னேறணும்னா, அவங்கள பார்த்து நம்ம நெறைய விஷயம் கத்துக்கலாம். நாம வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி முன்னேறியிருப்பாங்க? அவங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி, பழகி நெறைய கத்துக்கலாம். ஆனா, அது ஒரு பொறாமையா எடுத்துக்கிட்டு நாம வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு, எப்பவுமே அவங்கள பத்தி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறவே முடியாது. அதிகாலை எந்திரிக்கிறதுங்க. நெறைய பேர் வாழ்க்கையில முன்னேறினவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிப்பாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சோம் அப்டின்னா, நமக்கான நேரம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில இந்த பிரபஞ்சமே ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த நேரத்தில நாம கடவுள்கிட்ட நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, அது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வேண்டுறது, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய வந்து மாத்தும். காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன அகல் விளக்குல வந்து பார்த்திங்கன்னா, தீபம் பொருத்திட்டு, நாம வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ற மாதிரி, கடவுளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதிகாலை வேளையில நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, அது எல்லாமே இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு திரும்ப குடுக்கும். அ குடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றிகள சொன்னோம் அப்படின்னாலும், அதுவும் சிறப்பு தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில ஒரு புதுசான ஸ்கீம் வந்திருக்கு. அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில நல்லாவே பெனிஃபிட் தாங்க. நாம ஒரு ரூ. 1,00,000 வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ரூ. 1,00,000 எடுத்துட்டு போயிட்டு இதில டெபாசிட் பண்ணலாம். ஆனா 5 வருஷத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. 5 வருஷத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அந்த 5வது வருஷம் அந்த ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டோம் இல்லைங்களா? அந்த பணம் மெச்சூரிட்டி ஆயிட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,44,000 சில்ற அவ்வளோதான் கிடைக்கும். அதாவது அது ரொம்ப கம்மியான வந்து காசா இருக்கலாம். ஆனா வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து அப்படியே வந்து ஆட் ஆயிட்டே வரும். நாம ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரூ. 1,00,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,50,000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வேலை செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ ரூ. 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏடிசில வந்து காமிக்கலாம். இதோட வட்டி விகிதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
கண்டிப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்டுக்கு கிட்ட இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில வந்து நாம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்ல எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து டைம் டெபாசிட் வந்து 6.9%, செகண்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 7%, மூணாவது வருஷம் 7.1%, அதாவது 5வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 7.5% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டியோட விகிதத்த வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. 5வது வருஷம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,50,000 கிட்ட அமௌண்ட் வந்து கைக்கு கிடைக்கும். கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பணம் இருந்தா தான் நம்ம வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. சின்னதா ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கூட சின்ன சின்னதா வந்து நம்ம சேமிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து பிற்காலத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க இருந்தது அப்படின்னா சுகன்யா சமுதிரி அந்த ஒரு ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் ஸ்கீம்னு சொல்லிட்டு நிறைய வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் தொகையை கட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தது அப்படின்னா தான் உறவுகள் கூட மதிக்குங்க. பணம் எப்போ நம்ம கையில் இல்லையோ அப்போ உறவுகள் கூட நம்மளை விட்டு போயிடும். அதனால எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மணி மைண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் பணம் அப்படி சேமிக்கிறதுங்கிறது தான் ரொம்பவே அவசியம். பணம் சேமிப்புங்கிறது ரொம்ப வயசான பிறகு நம்மளால் சேமிக்க முடியாது. சேமிக்கிற குணம் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். குழந்தைங்களுக்கும் சேமிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாமும் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத எப்போவுமே வந்து மைண்டில் வைக்கணும். பணம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் தான். அடுத்தவங்க நம்மள கஞ்சூஸ்ன்னு சொல்கிறாங்க, சிக்கனம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் எந்த விஷயத்தில் சிக்கனப்படுத்தி நம்மளால் பணத்தை சேமிக்க முடியுமோ அந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.